இன்றைய வானிலை தகவல். தமிழகத்தில் ஓரிடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 5 நாளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 11ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில், அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டத்தில் கனமழையும், மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. வருகின்ற நாட்களில் 12ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 14 மற்றும் 15ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 10ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வட தமிழக கடலோர பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 12ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 38.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: சிவகங்கை மாவட்டம் தேவர்கோட்டை 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர், விழுப்புரம் மாவட்டம் வானூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, நீலகிரி மாவட்டம் மேல் பவானி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு,
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூர், சேலம், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம், தென்காசி மாவட்டம் அடவினையார் கோவில் அணை, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர், ராணிப்பேட்டை மாவட்டம் தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயின்குடி, காரைக்கால், தேனி மாவட்டம் தேக்கடி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தென்காசி மாவட்டம் சிவகிரி, விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம். தலா 1 செமட்ட புத்தகி உள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் இயல்பு நிலை திரும்பக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.